வணக்கம். வீடு வாங்க ஒரு செம்ம ஸ்மார்ட்டான வழி இருக்குன்னு ஒரு கதை இன்டர்நெட்ல ஒரே வைரல். அது என்ன கதை? அதுல அப்படி என்னதான் இருக்கு? வாங்க அத பத்தி டீட்டெயிலா பாப்போம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், உங்க கையில திடீர்னு 10 கோடி ரூபாய் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நிறைய பேரோட கனவே ஒரு பெரிய வீடு வாங்குறது தானே. சரி, அப்படி வாங்கணும்னா எப்படி வாங்குவீங்க? இப்போ நம்ம முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, சிம்பிளா 10 கோடியையும் கேஷா கொடுத்து வீட்ட வாங்குறது. இது ரொம்ப சேஃபான வழிதான். ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க, ஸ்மார்ட் ரூட். வெறும் 2 கோடி டவுன் பேமெண்ட் கட்டிட்டு பாக்கிக்கு லோன் போடுறது. ஆனா அதோட ரிசல்ட், அதுதான் இங்க பெரிய சஸ்பென்ஸ். இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, எக்ஸ்ல @TradingWolf0ங்கிற யூசர் போட்ட ஒரு போஸ்ட்ல இருந்து தான். ஒருத்தர் எப்படி 10 கோடி ரூபாய் வீட்டை வாங்கினாருன்னு ஒரு கேஸ் ஸ்டடியை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த போஸ்ட் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அந்த போஸ்ட பாத்துக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, அடேங்கப்பா, இது செம ஜீனியஸ் ஐடியா. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம வீட்டுக்கு பணம் கொடுக்கணும், யாருக்கு தெரியும்? பாருங்க, அவர மாதிரியே நிறைய பேர் இந்த டெக்னிக்க பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. சரி, வாங்க இப்போ அந்த வைரலான ஜீனியஸ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். இந்த வித்தியாசமான பிளான் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேய்வோம் வாங்க. இந்த கதையில வர்றவரு கையில இருந்த முழு பணத்தையும் வீட்டுக்காக கொடுக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப ஸ்மார்ட்டா 2 விஷயம் பண்ணாரு. ஒன்னு, பணத்தோட ஒரு பெரிய பங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. 2வது, மீதி இருந்த பணத்தை டவுன் பேமெண்டா கட்டி வீட்டுக்கு லோன் எடுத்துட்டாரு. வெறும் கதை சொன்னா பத்தாது இல்லையா? வாங்க இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். அவரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண தொகையே எவ்வளவு தெரியுமா? கரெக்டா 8 கோடி ரூபாய். இப்போ இந்த சார்ட்ட நல்லா கவனிங்க. இதுதான் இந்த முழு பிளானோட இதயமே. பாருங்க, அவரோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருஷத்துக்கு சராசரியா 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஆனா அவரோட ஹோம் லோன் வட்டி வெறும் 8.5% தான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பாசிட்டிவ் கேப், அதுதான் இந்த கேமோட சீக்ரெட்டே. அவர் வாங்கின அந்த 8 கோடி ரூபாய் லோனுக்கு மாசம் மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய். மாசம் 7 லட்சம் இஎம்ஐனா சும்மாவா? பெரிய தொகை இல்லையா? அதை இப்படி கட்டினாரு? இங்கேதான் SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் உள்ள வருது. SWPனா ஒண்ணுமில்ல, ரொம்ப சிம்பிள். உங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்களே வித்ட்ரா பண்ணிக்கிற ஒரு வசதி தான் அது. இந்த டேபிள் பாருங்க, செம்ம கிளியரா புரியும். ஒவ்வொரு மாசமும் SWP மூலமா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 7 லட்சம் ரூபாய் வருது. அதே 7 லட்சம் அப்படியே ஹோம் லோன் இஎம்ஐக்கு போயிடுது. அப்போ நெட் எஃபெக்ட் என்ன? 0. அதாவது அவரோட கை காசுல இருந்து 1 பைசா கூட இஎம்ஐக்கு போகல. சரி, இது 1 மாசம் 2 மாசம் இல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்திருக்கு. அப்ப அந்த 20 வருஷம் கழிச்சு கடைசியில என்னதான் ஆச்சு? அந்த கிளைமேக்ஸ பார்க்க தானே எல்லாரும் வெயிட் பண்றீங்க. இந்த டைம்லைனை பாருங்க. 0வது வருஷத்துல வீட்டை வாங்குறாரு. அடுத்த 20 வருஷமும் SWP மூலமா இஎம்ஐ கட்டுறாரு. 20வது வருஷத்துல கடன் முழுசா அடைக்கப்பட்டுடுச்சு. ஆமாங்க, 20 வருஷம் கழிச்சு அந்த 10 கோடி ரூபாய் வீடு 1 பைசா கடன் கூட இல்லாம முழுசா அவருக்கு சொந்தமாயிடுச்சு. இதுவே ஒரு சூப்பரான விஷயம். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அவர் ஆரம்பத்துல போட்டாரே அந்த 8 கோடி ரூபாய், அது என்னாச்சு? மாசம் அதுல இருந்து 7 லட்சமா எடுத்துக்கிட்டே இருந்தா அது இந்நேரம் காலி ஆகியிருக்கணுமே, கரெக்டா? இல்ல, அதுதான் இந்த பிளானோட ட்விஸ்டே. 20 வருஷம் கழிச்சு மாசம் பணம் எடுத்ததுக்கு அப்புறமும் அவரோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவோட மதிப்பு வளர்ந்து 10.5 கோடி ரூபாயா இருந்திருக்கு. அடேங்கப்பா! அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பாருங்க. ஒரு பக்கம் கடனே இல்லாத ஒரு 10 கோடி ரூபாய் வீடு, இன்னொரு பக்கம் 10.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. நிஜமாவே நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இந்த முழு கதையில இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அதோட மைய கருத்து என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரியில தான் மொத்த மேட்டரும் இருக்கு. சொத்துக்களை சும்மா வாங்காதீங்க. உங்க சொத்துக்களே உங்களுக்காக மத்த சொத்துக்களை சம்பாதிக்கட்டும். இது எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபினான்ஷியல் மந்திரம் பாருங்க. இது ஒருத்தரோட கதை மட்டும் இல்ல. எக்ஸ்ல மத்தவங்களும் இதே மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சக்சஸ் ஆன கதைகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சேமிப்பை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரியுது. இந்த கதை கேட்க ரொம்ப நல்லா இருந்தாலும் கடைசியா ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நாங்க சொல்லியே ஆகணும். இதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே, இது நிதி ஆலோசனை அல்ல. அதே மாதிரி கடந்த கால வருமானம் எதிர்கால வருமானத்திற்கு எந்த உத்தரவாதமும் அளிக்காது.